அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல டாக்டர் குமரன் குமணன் இவங்க கே பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜி கிளினிக் வச்சிருக்காங்க. இஸ் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம அவரை சந்திக்க போறோம். அவர் மூலமா சில வித்தியாசமான பார்வைகள் இந்த சமுதாயத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த கே பாயிண்ட் அப்படிங்கிறது சமீப காலமாக நிறைய பேர் மூலமாக என்ன கேள்விப்பட்டுட்டு வந்து. சோ இந்த கே பாயிண்ட் உருவான கதையை முதல்ல சொல்லுங்க. அது ரொம்ப பெரிய கதை. அது ஒரு 22 வருஷமாவே சைக்காலஜி என் கூடவே இருக்கு. நான் எப்போ 10th பிரைவேட்டா யூனிவர்சிட்டியில எழுத ஆரம்பிச்சேனோ அப்போல இருந்தே as a சப்ஜெக்டா சைக்காலஜி என் கூடவே இருக்கு. அது அந்த 5 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல ஒன்னாதான் சைக்காலஜியை நான் சூஸ் பண்ணேன். அது 12th இருந்தது. அப்புறம் காலேஜ்லயும் படிக்கும் போது யூஜி அது படிச்சோம் பேசிக் லெவல். அப்புறம் அட்வான்ஸா பிஜில என்ன பண்றதுன்னு நினைக்கும் போது கவுன்சிலிங் சைக்காலஜி கோர்ஸ் இருந்தது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. அதை எடுத்து படிச்சதுக்கு அப்புறம் வச்சதுதான் இந்த கே பாயிண்ட் கிளினிக்ன்றது. எனக்கு பொதுவாகவே மக்களோட பேசுறது ரொம்ப பிடிக்கும். வீட்டுல இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நான் பேச ட்ரை பண்ணுவேன். ஸோ நமக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒர்க் பண்றது ஈஸி அப்படின்னும் போது இது கவுன்சிலிங் பண்ணா கரெக்டா இருக்கும், என்னோட நேச்சருக்கும் அது கரெக்டா வரும், பெரிய ஸ்ட்ரெயின் இருக்காது பிசிக்கலி அப்படின்றதுனால கவுன்சிலிங் எடுத்து. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இது. 2012 ஆரம்பிச்சுட்டாலும் கடந்த 6 வருஷமா தான் இன்னும் தீவிரமா இதுல இருக்கு பிராக்டிஸ். ஓகே, உங்களோட இதுவும் உங்க அம்மாவோட அந்த கனெக்ஷன் பத்தி சொல்லுங்க. அம்மா தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொல்லணும்னா அம்மா தான் எல்லாமே. அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே ஆரம்பிச்சதுதான் அம்மா சொல்லுவாங்க. என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இப்போ என்னால இப்படி பேச முடியுது. அது உங்ககிட்ட இருந்தாலும் சரி, நம்ம செஷன்ல உட்காரும் போது கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்தாலும் சரி. ஏன்னா அது விடாம பேச வேண்டியிருக்கும். சில நாள்லாம் உட்கார்ந்தேன்னா 4 மணிக்கு உட்கார்ந்தா 8 மணிக்கு தான் வெளியே வர வேண்டியிருக்கும். சில நாள் அது விடாம பேசணும்னா அந்த எனர்ஜி எங்க இருந்து கிடைச்சதுன்னா அது அம்மா கிட்ட இருந்து தான் கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி நீங்க எழுதின புத்தகங்கள் அது சமீப காலமாக கொஞ்சம் பேசப்படக்கூடிய ஒரு புத்தகமா நான் பாக்குறேன். அந்த புத்தகத்தை பத்தி சொல்லுங்க. அந்த புத்தகம் உருவான கதையே ஒரு பெரிய கதை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளினிக்லாம் வச்சோம், காலேஜ்லாம் முடிச்சுட்டு அப்படி இருக்கும்பொழுது ஒரு 23 இயர்ஸ் இருக்கும் எனக்கு. அப்போ நான் எதேர்ச்சியா கேட்டேன் எங்க அப்பா கிட்ட, நான் என்னை பத்தி எழுதட்டுமா? அப்பா சொன்னாரு, ஒரே ஒரு சாப்டர் மட்டும் நீ எழுது, அது நல்லா இருந்ததுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஓப்பனிங் மட்டும் எழுதி காமிச்சேன். சாப்டர் கூட கிடையாது, 300 மட்டும் எழுதி காமிச்சேன். அது அப்பாவுக்கு பிடிச்சு போகவே அதை புக் ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆனந்த தாண்டவம்னு பேர் வச்சு அதை ஆரம்பிச்சேன். எனக்கு சிவன் பிடிக்கும் பொதுவாகவே. என் பாட்டி இன்ஃபுளுன்ஸ்னால அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் தமிழுக்காக கேட்டதுதான். முதல்ல நம்பிக்கைலாம் கிடையாது, இருந்தாலும் தமிழ் பிடிக்கும்ன்றனால கேட்டு வளர்ந்தேன்னு. பின்னாடி நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சிவன் தான் பெரிய ஃப்ரெண்டானது. அதுக்கு பின்னாடி வரேன் நான். அதுக்கு ஒரு தனி சாப்டரே இருக்குது இல்லையா. சோ அந்த நட்புனால நமக்கு லைஃப் பூரா கூட இருக்க போற ஒரு கடவுள் தான் அப்படின்றது மாதிரி நினைச்சு ஆனந்த தாண்டவம் வச்சாச்சு. ஏன்னா நான் நடக்க முடியாது இல்லையா, இருந்தாலும் என் மனசு அவ்வளவு ஒரு தாண்டவம் ஆடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டஃபார் மாதிரி வச்சது. அப்படி வந்ததுதான் அது. அதை முடிச்சோம். அப்புறம் இமிடியேட்டா இங்கிலீஷ்ல அதை ரீரைட் பண்ணோம். ஆமாமா, நானே பண்ணிட்டேன். அது டிசம்பர் 2013 வருதுன்னு வச்சுக்கிட்டா, நெக்ஸ்ட் 2014 செப்டம்பர்ல இத ரீரைட் பண்ணிட்டோம். அப்போ நான் சொல்லிருப்பேன், அது டப்பிங் இல்ல ரீமேக் அப்படின்ற மாதிரி. அது ரீமேக் மூவி மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணிருப்பேன். சில சாப்டர்ஸ் எல்லாம் மாத்திட்டு இங்கிலீஷ்ல எதெல்லாம் வச்சா கரெக்டா இருக்குமோ அதை வச்சுட்டு அப்படி பண்ணிருப்பேன். சோ அது அப்படி வந்தது. அடுத்த புத்தகம்னு பாத்தீங்கன்னா ராஜநடைன்னு ஒரு கவிதை தொகுப்பு பண்ணேன். இது தூக்கம் வராதப்போ எழுதின கவிதைகள் தான். நான் பெரிய கவிஞன்லாம் கிடையாது. ஏதோ இப்பதான் 2 படம் பாட்டு எழுதிட்டு கத்துக்கிட்டு இருக்கோம். நான் இன்னும் பெரிய லேர்னிங் ஸ்டேஜ் தான் இருக்கேன். இருந்தாலும் அப்ப எனக்கு என்னவோ தோணுச்சு. திடீர்னு சில நாட்கள் 2014 ஆரம்ப கட்டத்துல நிறைய எழுத ஆரம்பிச்சேன் கவிதைகள். சோ அப்பா என்ன சொன்னாரு,
சொன்னாரு, நீ Facebookல எல்லாம் போடுறதை விட இது புக் ஆக்கிடலாம், நம்ம நீ போடுறது போடு, லைக் வரட்டும் வராம போட்டோம், ஆனா நீ எழுதிட்டே இரு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம், நல்லா இருக்கும், கவிதை எழுதலாம்னு சொல்லி அது பண்ணதுதான் ராஜனது. ஸோ அப்படி வந்த புக்கு தான் அது. அதுக்கப்புறம் நான் எதுவும் எழுதலை. அதுக்கப்புறம் நான் இந்த ரிசர்ச்லயும் கவுன்சிலிங்லயும் போயிட்டேன். இனிமேல் எழுதணும்னு ஐடியா இருக்கு. இப்ப நான் அது முடிச்சிட்டதுனால, டாக்டர் ஆயிட்டதுனால இனிமேல் பின்னாடி எழுதணும்னு ஐடியா இருக்கு. ஸோ அது போக போக இனிமேல் பண்ணுவேன். அதுக்கான ஐடியாஸும் என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. ஓகே குமரன், எனக்கு வந்து இந்த பிசிக்கலி டிசேபிள்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலமா இருந்தது? இதுல பாத்தீங்கன்னா பர்சன் வித் டிசேபிலிட்டின்னு தான் நம்ம ஆக்சுவலி சொல்லணும். பர்சன் வித் டிசேபிலிட்டி. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எனக்கு இப்படிதான் சொல்லி புரிய வச்சிருக்காங்க. நானும் இந்த பிசிக்கலி டிசேபிள்ட் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன் தான் ஒரு கட்டத்துல. பட் பர்சன் ஃபர்ஸ்ட். இப்ப நீங்கன்னா நீங்க ரேணு வந்து மீரா வந்து ஒரு பர்சன், அவங்க ஒரு மேம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நல்லா பண்றாங்கன்னு தெரியுது இல்லையா? அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க, என்ன சப்ஜெக்ட், அதெல்லாம் பின்னாடி தான் வருது. சோ ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட். சோ பர்சன் வித் டிசேபிலிட்டி நான் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். சோ இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எனக்கு புரிய லேட் ஆச்சு. சில வார்த்தைகள்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருக்கேன். அது எல்லாரும் பண்றது தானே, தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஒன்ஸ் புரிஞ்சுட்டா அதுல நீடிச்சு நிலைக்கணும். ஓகே, வெரி ட்ரூ. இப்போது எப்படி நீங்க பாக்குறீங்க அது அந்த மாதிரியான ஒரு சூழல்ல, வேகமா ஓடக்கூடிய அந்த உலகத்துல நீங்க எப்படி நிதானமா அதை நீங்க வந்து சரிவர செய்ய முடியுது? இது என்ன கேட்டா எது வேகம் எது நிதானம்னு இண்டிவிஜுவலா யார் யார் இருக்காங்களோ அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணும் இல்லையா? நமக்கு ஒரு சில விஷயங்கள் உடனே முடிஞ்சிடலாம், ஒரு சில விஷயங்கள் உடனே கிடைக்காம போலாம். கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்றதான முக்கியம் இல்லையா? ஏன்னா எனக்கு வந்து நான் கவிதை எழுதுவேன்னு எனக்கு தெரியாது. 2014 வரைக்கும் எனக்கு அந்த ஆசைலாம் இருந்ததே இல்லை. ஏதோ கேஷுவலா எழுத ஆரம்பிச்சது. நான் எனக்கு பாட்டெல்லாம் பின்னாடி பண்ணுவேன்னு தெரியவே தெரியாது. நான் ஆசைப்பட்டது வந்து கம்ப்ளீட்டா வேற. நான் வந்து கதை எழுதணும், ஸ்கிரிப்ட் ரைட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். சினிமான்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் வரணும்னு நினைச்சேன் நான். ஆனா பின்னாடி இந்த ஆர்வம் அதிகமாகவே எப்படி நான் காலேஜுக்கு சொன்னேன், எனக்கு வேலைக்கு சொன்னேன், கவுன்சிலிங் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஈஸியா இருக்கும், எனக்கு பேசுறது பிடிக்கும்ன்றனால எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரிதான் இதுவும். நம்ம வந்து ஒரு கதையை எழுதி அதை ரைட்டரா இருந்து ஓகே பண்ணி நம்ம ஷூட்டிங் எல்லாம் போறதை விட ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிட்ட சொன்னா பாட்டு நம்ம எழுதுறது ஈஸி தானே. டெக்னிக்கலி சொல்றேன் நான். ஒரு பர்சன் வித் டிசேபிலிட்டியா பார்க்கும்போது இது ஈஸியா இருந்தது எனக்கு. அதுவும் இல்லாம கதைக்கும் கவிதைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம ஒரு ஒரு ஃபுல் படம் எடுத்து சொன்னா கதை, அது ஒரு பாட்டுக்குள்ள சொன்னா கவிதை, அவ்வளவுதான். அதுவும் கதை தானே. சோ அதுல எந்த இன்ஃபீரியாரிட்டியும் இல்லைன்றதுனால நம்ம பாட்டு எழுத போலான்னு பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன் நான். எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே நடந்தது. நீங்க ஓனா கேட்டீங்கன்னா தெரியும். இப்ப என் தம்பி வந்து எனக்கு அந்த சான்ஸை கொடுத்தாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி தனியா அவரே அப்ப வந்து அப்பதான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. கொஞ்ச நாள் தான் ஆச்சு இல்லையா? அப்போ வந்து வேற ஒரு யூனிட் கிட்ட சொல்லி வந்ததுதான் எனக்கு நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவோட வாய்ப்பு. அப்படி வந்ததுதான் துப்புனா தொடச்சுக்குவேன் முதல் பாட்டு அது. சோ அது வந்து எல்லா இதுவும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பரதனுக்கு தான், என் தம்பிக்கு தான் முதல் தேங்க்ஸ். என்னைக்குமே அதை நான் சொல்லிட்டே இருப்பேன், எல்லா இடத்துலயும் சொல்லணும். சோ அப்படி வந்தது தானே அது. நான் எனக்கு பாட்டு நான் எழுதுவேன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணதுதான். எனக்கு ஆர்வம் உண்டு. ஏன்னா அப்பா வந்து வரிகள் கவனிக்க சொல்வார் பாட்டு கேட்கும்போது, அம்மா வந்து டியூனை கவனின்னுவாங்க. சோ இது பின்னாடி என்ன அறியாம எனக்கு அது கான்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. சோ அப்படி வந்த விஷயம் தான் இந்த பாட்டு எழுதுறது. இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நான் அந்த அளவுக்கு என்னால எதுவும் சாதிக்க முடியல, இந்த மாதிரி என்னால உருவ தோற்றம் என்னால இருக்க முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது பின்னாடி போகாம நான் எப்படிங்கிறத வந்து பத்தி கவலைப்படாம என்னுடைய இலக்கை நோக்கி நான் நேரா போயிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து நீங்க வாழ்ந்து காட்டிட்டு இருக்கீங்க. இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூவே. நீங்க அத பத்தி உங்களுடைய அனுபவங்கள். அது அனுபவம்னா வந்து அது உண்மையை ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நான் எனக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு, இதெல்லாம் என்னால முடியும், இதெல்லாம் என்னால முடியாது, இது எனக்கு கிடைச்சிருக்கு, இது எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, அது எனக்கு தெரியணும். உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நம்ம உண்மை திரும்பி கிடைக்கும். உண்மையை சொன்னோம்னா உண்மை திரும்பி வரும். அப்படி அமைஞ்சதான் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே. எனக்கு வந்து நான் படிச்சதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல 5th ஸ்டாண்டர்டுக்கு மேல நான் ஸ்கூலே போகல. நீங்க அதை பத்தி கேட்கல, அதனால நான் வந்து இப்படி பின்னாடில இருந்து வரேன். என்னன்னா அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி படிக்க முடியல. ரெகுலரா வந்து அந்த கிளாஸ் ரூம் கேட்டோம் டவுன் ஃப்ளோர்ல. நான் படிச்ச ஸ்கூல்ல அதை கொடுக்கல. வேற என்னென்னோ காரணங்கள் சொல்லி நாங்க வெளியே அனுப்பத்துக்குள்ள நாங்களே வெளில வந்துட்டோம். அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு வெளில அனுப்ப போறாங்க. சரி நாமளே வந்துடலாம்னு சொல்லி அவங்களை தேங்க் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி நம்ம பிரைவேட்டா பண்றோம்னு பண்ணிட்டோம். அதனால நான் வீட்டுல தான் இருந்தேன். இப்ப நான் எங்க இருக்கனோ அங்கதான் நான் படிச்சேன். இல்ல இதே இடத்துல எங்க வேலை பாக்குறோமோ அதே இடத்துல நான் படிச்சதும் என்ன ஒண்ணு, எதிர்க்க அம்மா இருப்பாங்க, அவங்க படிப்பாங்க, நான் அதை கேட்டு எக்ஸாம்ல ஸ்கிரைப் கிட்ட சொல்லி அவங்க எழுதிடுவாங்க. அப்படிதான் ப்ராசஸ் இப்போ வரைக்குமே. வைவா தவிர சொல்றேன்.
பிஹெச்டி வைவா நான் பண்ணேன். அது தவிர மற்ற விஷயங்கள் வந்து அப்படிதான் பண்ணாங்க. அதனால எனக்கு பெரிய சர்க்கிள் ஒன்றும் கிடையாது இந்த ஊருக்குள்ள. ஆனால் அதே சமயம் சோசியல் மீடியா மூலமா வெளியில நமக்கு ஏகப்பட்ட ஒரு சர்க்கிள் பெருசா ஒண்ணு இருக்கு. ஆனா அதுலயும் நிறைய கஷ்டங்கள். ஏன்னா எல்லாரையும் நம்ப முடியாது இல்லையா? ஒரே ஒருத்தர் கிடைக்கிறதுக்குள்ள நம்ம 10 பேர்கிட்ட ஏமாற வேண்டியிருக்கும். அது வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம போனதெல்லாம் அந்த உண்மையை தேடி இல்லையா? அம்மா சொல்லியிருப்பாங்க போன இன்டர்வியூல, எனக்கு எங்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் இருக்கா, நம்ம எங்கெல்லாம் போனோம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ ஒரு பர்சன் அந்த மாதிரி ஒரு கிரிஜா ஒரு பெங்களூர்ல இருந்து கிடைக்கிறதுக்குள்ள நான் எத்தனை பேர்கிட்ட நம்ம எதிர்பார்த்து ஏமாற வேண்டியிருக்கு. அதையும் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அவங்க வந்து நான் வந்து இப்போ கிரிஜாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ கூட ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா என்ன சண்டை போடுவாங்க எனக்கு தெரியும். அவ்வளவு க்ளோஸ். நான் இந்த 3 வருஷத்துல எவ்வளவு விஷயங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னால விட்டு இருக்க முடியாது. எப்படா நேர்ல போய் பார்ப்போம்னு இருக்கும். போன வருஷம் பார்த்தேன், இப்ப போய் பார்க்க போறேன். அது எப்போன்னு தான் தெரியல, ஆனா இப்ப போய் பார்க்க போறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். என்ன ஒண்ணு, இந்த பெயினையும் தாங்கி ஆகணும். அதுக்குதான் சொல்றேன். நான் வந்து நம்ம எப்படி சொல்றது, ஒருவேளை நான் வந்து நேர்ல போய் படிச்சிருந்தால் எனக்கு என்ன கிடைச்சிருக்குமோ அதை விட எனக்கு இப்ப பெஸ்டா அமைஞ்சிருச்சு. ஆனா என்ன ஒண்ணு, இவங்க எல்லாம் பக்கத்துல இல்லையே அப்படின்றதுதான் எனக்கு வேதனை. இப்போ வந்து வைஷாலின்னு சொல்லியிருப்பாங்க அம்மா, அந்த தீதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சண்டிகர்ல இருக்காங்க. அப்போ சண்டிகர்ல இருந்தாங்க, இப்ப பட்டிண்டால இருக்காங்க, பஞ்சாப்ல தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களும் மிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த சமயத்துல அவங்க என்ன கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு சர்ஜரி ஆக போகுது, நீ வந்து பாருன்னு. அப்போ டைம் சரியா இருந்தனால போனோம். அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் அந்த 4 மணி நேரம் மட்டும்தான். அதே மாதிரி கொல்கட்டால ஒருத்தவங்க இருக்காங்க, மனிஷா தீதின்னு. அவங்க வந்து ஒரு ஏபிள் பாடிட் பர்சன் தான். பட் எனக்கு வந்து 15 வருஷமா பழக்கம். ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் ஒரு மெசேஜ் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆனது தான். 15 வருஷமா பழக்கம். நாங்க பேசாத டாபிக் இல்ல, எல்லாமே பேசுவோம். எலெக்ஷன் நடந்தா கூட, அவங்க ஊர்ல எலெக்ஷன் நடந்தா கூட அதை பத்தி என்கிட்ட சொல்லுவாங்க, நானும் நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுவேன். எல்லாமே பேசுவோம். நாங்க ரொம்பவே டீப்பான ஒரு பாண்டிங். அவங்கள பார்த்தும் 8 வருஷம் ஆச்சு. அவங்க எப்படின்னா, அவங்க டைம் கிடைக்கும் போது அவங்க வந்தாங்க. நான் வந்து சென்னை வரணும்னு நினைக்கிறேன், உன்னை பார்க்கலாமான்னு கேட்டது. கேஷுவலா ஆரம்பிச்ச பிளான் ஒரு 2 வீக்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ண. அப்பனா நான் எந்த அளவு எஃபர்ட் போட்டிருக்கணும், அவங்க எந்த அளவுக்கு என்ன நம்பி இருக்கணும் இல்லையா? அந்த வர்ச்சுவல்ன்றதே ரிஸ்க். அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க் வந்து 2 சைட்ல இருந்துமே எடுத்தோம் இல்லையா? அது நடந்தால்தான் இது சாத்தியம். அது வந்து இந்த 3 பேர் மாதிரி கொஞ்சம் பேர்கிட்ட எனக்கு கிடைச்சிருக்கு. இவங்க 3 பேரும் குறிப்பா சொல்றது காரணம் இவங்க வருஷ கணக்குல இருக்காங்கன்றதுதான். இப்ப கிரிஜா தான் லேட்டஸ்ட் என்ட்ரினா கூட இந்த 3 வருஷத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தானே தெரியும். சோ அந்த இம்பாக்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமானா தெரியல. எனக்கு வந்து இந்த ரிஸ்க வந்து எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க. முதல்ல புரிஞ்சுக்கல, என்னடா இது இப்படி போறான், கழுத்தை சுத்தி மூக்க தொடுறானே அப்படின்னு வருத்தம் இருக்கும்ல, யாராலையும் ஒத்துக்க முடியாது. அப்போ இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா கூட்டு போகலாம் மாட்டாங்களே. நான் கேட்கறேன்றதுக்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அது பெங்களூரோ சண்டிகரோ பட்டிண்டாவோ ஏதோ ஒண்ணு கூட்டு போக மாட்டாங்க. பட் எங்க வீட்டுல எனக்கு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் இதுக்கு மேல நம்ம போயிட்டு ஒரு சர்க்கிள் வந்து இங்க உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அது நடந்தாலும் நல்லது. இப்போ எனக்கு வர கிளைண்ட்ஸ்ல சில பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், எமோஷனலா என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப ரேர். அதை எதிர்பார்த்து இங்க நம்ம உட்காரக்கூடாது. இங்க வந்து நான் டாக்டர் இல்லையா, அந்த இதோட நம்ம விட்டுணும். எனக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க காமிச்சிக்க கூடாது. வேணா ஒரு எக்ஸாம்பிளா பயன்படுத்தலாம். பிரீஃபிங்ல அவங்க கிட்ட பேசும்போது எக்ஸாம்பிளா நான் சொல்லலாம். மற்றபடி என்னோட இந்த ஒரு வீக்னஸ் வந்து நான் காமிச்சிக்க கூடாது. இல்ல வீக்னஸ் கூட இல்ல, ஒரு ஷார்ட் கம்மிங் ஆயிடுச்சு. அது கூட என்னால இல்ல, சொசைட்டியால இல்லையா? ஏன்னா ஊர் இப்படி இருந்தா நான் ஏன் போகாம இருக்க போறேன்? வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஆசையானு எனக்கு இல்லையா? சோ ஊரு தான் நமக்கு ஏற்ற மாதிரி மாறணும். நாம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற முடியாது இல்லையா? அதனால வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டோம், இப்படி போயிட்டேன். நான் இப்படி போகும்போது அதுக்காக நிறைய கத்துக்கிட்டேன். நான் வந்து தெரியாத விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன். ஹிந்தி என்னதான் அகாடமிக்கலா படிச்சிருந்தாலும் இந்த வைஷு தீதி கூட பேசிதான் எனக்கு பெர்ஃபெக்ட் ஆச்சு. இல்லைன்னா இங்க யாரும் இல்லையே பேசுறதுக்கு. அதனால அவங்களோட கால்ல பேசும்போது தான் பெர்ஃபெக்ட் ஆச்சு. அதே மாதிரி தெலுங்கு, இதுவாவது அகாடமிக் நாலேஜ் இருந்தது எனக்கு. ஹிந்தி பிரசார் சபால ஹிந்தி படிச்சிருந்தேன். தெலுங்கு சுத்தமா எனக்கு தெரியாது. பட் சினிமா பார்த்தே கத்துக்கிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கத்துக்கிட்டேன். அப்படி பேச ஆரம்பிச்சேன். இப்போ கன்னடம் ட்ரை பண்றது. ஏன்னா இந்த கிரிஜா வந்து என்ன சும்மா ஃபன் பண்றதுக்கு, கிண்டல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நடுவுல கன்னடத்துல. நான் பொறுத்து பார்த்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியல, நான் கத்துக்கிறேன்னு ஆரம்பிச்சேன். படங்கள் பாக்குறது அப்படிலாம் ஆரம்பிச்சேன். சோ இந்த மாதிரி நாலேஜாவும் அது ஹெல்ப் பண்ணுது எனக்கு. அதனால வந்து இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி இவ்வளவு க்ளோஸா வந்தவங்க ரொம்ப சில பேர். அதனாலதான் நான் சில பேர் மட்டும் சொல்றேன். அதுக்காக மத்தவங்கள வந்து நான் வந்து கவனிக்கலன்னு இல்ல. யாரு எனக்கு க்ளோஸா வந்தாங்க அது முக்கியம் இல்ல. நான் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுறேன். என்ன இங்க புறக்கணிச்சவங்களும் நிறைய பேர், அதையும் நான் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப
எப்படி சொல்றது, நம்பி சரி இவங்க எல்லாம் நம்மள புரிஞ்சுப்பாங்க நம்பி இருக்க சில பேரை என்ன கைவிட்டுருக்காங்க. அது வந்து இங்கேயும் நடக்கும். ரியல் லைஃப் மாதிரி தானே இந்த சோசியல் மீடியா இதுவும். நீங்க ரியல் லைஃப்ல போனா என்ன நடக்குமோ அது இங்கேயும் நடக்குது இல்லையா? அதனால அதை வந்து நான் பெருசா எடுத்துக்கல ஒரு கட்டத்துக்கு மேல. கம்பேரிசன் கேட்டீங்களா, அது சொல்றேன் நான். கம்பேரிசன் நான் பண்ணிருந்தேன்னா அங்கேயே நான் அவுட். ஏன் மத்தவங்க மாதிரி எனக்கு வரல? ஏன்னா இவங்களுக்குள்ள கேங் பிரிக்கிறாங்க. நான் அதையும் நிறைய கவனிக்கிறேன். நிறைய பர்சன் வித் டிசபிலிட்டி அந்த சர்க்கிள்குள்ளேயே அவங்க ஒரு கேங் வச்சுட்டு அவங்க கிட்ட மட்டும் பேசுறாங்க, என்ன மொத்தமா ஒதுக்கிடுறாங்க. நான் ஒரு கட்டத்துல நான் உஷாராயிட்டேன், போதும்டா சாமி நமக்கு வர்றது இருக்கட்டும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில பேர்கிட்ட மட்டும் பேசுறது. இதுல 2 டைப் ஆஃப் பீப்புளும் உண்டு, டிசபிள் பீப்புளும் உண்டு, ஏபிள் பாடி பீப்புளும் உண்டு. சோ அப்படி இருக்கல இது ஒரு எப்படி சொல்ற சவாலான அனுபவம் தான். இத்தனை வருஷம் மெயின்டைன் பண்றதுன்றதே கஷ்டம் இல்ல. கவர்மெண்ட் வந்து இதனால இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், ஸ்கூல்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தாங்க கொடுத்தாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுக்கல அப்படின்னு. அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சே என்னோட கிளையண்டே இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லிட்டரலி ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட அந்த அம்மா கூட்டிட்டு போய் வரணும்ன்ற ஸ்டேஜ் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப காலேஜ் வரைக்குமே அந்த பொண்ணு போயிருக்கு. ஆனா அந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க கவர்மெண்ட் ஏதாவது இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? பண்ணணும், நல்லா இருக்கும்னு கிடையாது, பண்ணியே ஆகணும். இது வந்து எல்லா இடத்துலயும் சொல்றேன், இந்தியான்னு இல்ல, ஏசியன் கண்ட்ரிஸ் எதுலயுமே இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இது நம்ம தமிழ்நாட்டை மட்டும் குறைச்சு பேசுறேன்னு நினைச்சிடக்கூடாது. இந்தியா மட்டும் இல்ல, ஏசியன் கண்ட்ரிஸ் முழுக்கவுமே இது குறைவு தான். அது ஏன்னே தெரியல, அந்த மைண்ட் செட்லயே இருந்துடுறாங்க. ஒரு வழி வச்சா போதும் ஒருத்தர் வந்துருவாங்கன்னு நினைக்கலாமா? கூடாது இல்ல, எல்லாருக்கும் தானே வைக்கணும் இல்லையா? அதனால அது மாறணும், எல்லா இடத்துலயும் மாறணும் இல்லையா? இப்போ இதுவே இப்ப கே பாயிண்டே உருவாக முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்சசிபிளா கரெக்டா இருந்ததுன்னா, வேற ஒரு கிளினிக் ஆக்சசிபிளா இருந்தது நான் போயிருப்பேன்லாங்க இல்லையா? அப்படியும் இருந்திருக்கலாம். அதுக்காக நான் இதை குறைச்சு பேசல. பட் வந்து அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைன்னும் போது என்ன பண்றது? அது ஏன் இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இத்தனை வருஷமா இவ்வளோ டிசபிலிட்டிய கடந்து வரோமே, ஏன் வந்து அதுக்கான உண்மையா சொல்ல போனா எனக்கு சில பேரண்ட்ஸ் வந்து, நான் ஸ்பெஷல் சில்ட்ரன் பேரண்ட்ஸ்க்கு நான் ஸ்பெஷல் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால எனக்கு நிறைய வந்து பேரண்ட்ஸ் தெரியும். அவங்க எல்லாம் வந்து ஆட்டிசம் சைல்டு இருக்காங்க இல்லையா? சோ அந்த குழந்தைங்களெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனுக்கு கூட்டிட்டு போறதோ அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுக்கும் அங்க ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த பேரண்ட்ஸுக்கும் அங்க ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்கலி கொஞ்சம் சேலஞ்சு பீப்புள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியே அந்த திரையரங்கங்கள் ஏன் வந்து அக்சசபிளா இருக்க மாட்டேங்குது? சோ இதெல்லாமே இதுல பாத்தீங்கன்னா நேத்து கூட ஒரு ஆஃபர் வந்தது, வெளியே வந்து ஒரு 4 நாள் ஒரு இடத்துல வந்து ஐடி கம்பெனில கவுன்சிலிங் கொடுங்க. நான் ஓகே எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சேன். எல்லாம் சொன்னாங்க பக்கத்துல தான் 18th Avenue தான் ஒரு கம்பெனி, நீங்க 4 நாள் வந்தா போதும், டைமிங் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நான் வீல் சேர் ஆக்சசபிளான்னு கேட்டா இல்ல அப்படின்ட்டு. நான் கிளீனா சொல்லிட்டேன், நான் இருந்தாதான் வர முடியும், இல்லைன்னா என்ன கேட்காதீங்க, நீங்க வேற ஏதாவது பாத்துக்கோங்க அப்படின்ட்டான். ஏன்னா இதுதான் அவங்களோட அவேர்னஸா இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க பேசுறீங்க மேம், தெரியல, பார்க்க விரும்பல, அவங்க பார்த்தா தானே தெரியும். இப்போ நீங்க என் கூட கொஞ்ச நாள் பழகினீங்கன்னா குமரனுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும், எங்க கூட்டு போக முடியும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க, படிக்க ஆரம்பிப்பீங்க, வந்து என்ன கேட்க ஆரம்பிப்பீங்க, என்ன வேணும் குமரன் உங்களுக்குன்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு இப்படி வேணும் மேம், இங்க போகணும், இந்த படம் பார்க்கணும், இந்த தியேட்டர், இப்ப விஆர் மால் அப்படின்னா எனக்கு ஈஸியா இருக்கு, பேக் டோர் வழியா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, எல்லாரும் எக்ஸிட் ஆகிற இடத்துல நான் என்டர் ஆயிடும். டாப் ரோ பிடிச்சா அந்த 3 மணி நேரம் எந்து இல்லையா, அது பார்த்து நம்ம புக் பண்ணிட்டு போறோம், அந்த மேனேஜர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் இது எத்தனை பேருக்கு அமையும்? எல்லாருக்கும் அந்த பொறுமை இருக்குமா? அதனால என்ன ஆகுது, இப்ப நீ வீட்லயே பண்ணிக்கணும், ஓடிடி வரதுனால இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. சரி நம்ம சட்டப்படி தானே பாக்குறோம், போய் பாக்குற மாதிரி இருக்கு, வராது, டெஃபினட்டா வராது. ஏன்னா பொதுமக்களோட சேர்ந்து அவங்க விசில் அடிக்கிற இடத்துல நமக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். ஒரு ஆக்ரோஷமான ஒரு காட்சியா இருக்கலாம், அது சென்டிமெண்ட் காட்சி, மக்களோட பாக்கும்போது இருக்கிற டெஃபினட்டாங்க. எனக்கெல்லாம் ஒரு டைரக்டர் பேரை போட்டாலும் கையெடுத்து கும்பிடுவேன். இப்ப நாளைக்கு என் தம்பியே படம் பண்ண போறாருன்னா கூட அவர் பேர் வந்தாலும் நான் அவ்வளவு எமோஷன் ஆகும். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நான். இதெல்லாம் வீட்டுல இருக்கும்போது பண்ணா வந்து ரொம்ப காமெடியா இருக்கும்ல, அது ஒரு எமோஷன். இப்போ நம்ம ஐபிஎல் மேட்ச் லைவா டிவில பார்க்கலாம், என்ன வேணா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு ஏசி ரூம்ல பார்க்கலாம். பட் ஒரு ஸ்டேடியம் குள்ள நுழைஞ்சாதான் தெரியும் அந்த வைப்ரேஷன். அந்த மாதிரி தான் இது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த மாதிரியான விளையாட்டு திடல்கள், விளையாட்டு அரங்கங்கள், இங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளுக்கான அக்சசிபிலிட்டி ரொம்பவே குறைவு இல்லையா? ஆக்சுவலா இல்லன்னு கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட இல்ல. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஓனர் வந்து அவரு கூப்பிட்டு பார்க்க வைக்கிறாரு பர்சன் வித் டிசபிலிட்டி டீம். அவங்க வேரியஸ் கேட்டகரிஸ்ல இருப்பாங்க, வீல் சேர் வச்சு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கும் அவங்க டீம்ல, ஸ்டேடியம்ல.
அந்த வாஜ்பாய் ஸ்டேடியம்ல லக்னோல இருக்கு. அங்க வந்து உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாரு அந்த ஓனர். அவங்க மட்டும் தான் பண்றாங்க அந்த மாதிரி, வேற யாரும் பண்றது கிடையாது. ஒரு சில தனி மனுஷங்க வந்திருக்காங்க ஃபேன்ஸா. இப்ப ஷாருக் கான் எல்லாம் பண்ணிருக்காரு கொல்கத்தா டீம்ல. ஒரு பையன் வந்து சின்ன பையன் வருவாரு, மேட்ச்ல வீல் சேர்ல பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாரு, அது ஓகே. பட் வந்து இந்த மாதிரி டீமா கூட்டு வந்து பார்க்க வைக்கிறது, குரூப்பா கூட்டு வரதெல்லாம் ரொம்ப ரேர். இது நடக்கணும். இப்போ நான் இருக்கு, நம்ம சேப்பாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கு டிசபிள் வீல் சேர் யூசர்ஸ் பார்க்கலாம், வரலாம். ஆனா அந்த வியூ பாயிண்ட் கரெக்டா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. சைட்ல எங்க இருந்தோ பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா எது கரெக்டான வியூ பாயிண்ட் எனக்கு தெரியும். எங்க சித்தப்பா எனக்கு சொல்லியிருக்காரு, நீ வந்து சைட் ஸ்கிரீனுக்கு மேல அந்த டெரஸ்ல அந்த ஸ்டாண்ட்ல உட்காந்து பார்த்தாதான் உனக்கு சரியா தெரியும், வேற எதுவும் இந்த எஃபெக்ட கொடுக்காதுப்பான்னு எனக்கு சொல்லிட்டாரு. அதனால என்னால என்ன எப்ப முடியுமோ ஒரே ஒரு வாட்டி அங்க நான் போனேன், கேஎம்கே ஸ்டாண்டுக்கு நான் போனேன். நான் மேட்ச் பார்த்தா நல்லா தான் இருந்தது, எனக்கு பிடிக்கும். நான் ஒரு 7-8 வாட்டி போயிருக்கேன்னு வைங்களேன், சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் கனெக்ட் பண்ணா இருக்கு. பட் அந்த வியூக்கு நிகரா எதுவுமே இல்லை இல்லையா. அது வந்து நான் ஷார்ஜால பார்த்ததையும் சேர்த்து சொல்றேன். இந்த ஒரு வியூ பாயிண்ட் இதுக்கு நிகரா எதுவும் இல்லை. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ரேட், இந்த பிரைசிங் வந்து ரொம்ப அதிகம், 1000 கணக்குல இருக்கும். அது வந்து அது கிடைக்கிறதும் கஷ்டம். நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணி யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி தான் வாங்க முடியும். நம்மளால ஈஸியா எடுக்க முடியாது ஆன்லைன். அதனால எல்லாருக்கும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. நீங்க பணமே இருந்தாலும் ஒரு பினான்சியலி கஷ்டப்படுற ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு அது கஷ்டம், வீல் சேர் யூசருக்கு அது கஷ்டம். பணமே இருந்தாலுமே அது கஷ்டம். சோ அப்படி ஆயிடுச்சு இப்ப கேம். ரியல் கிரிக்கெட் ஃபேன்ஸை உள்ள விடுங்கன்னா எல்லாம் இன்ஃபுளுசர்ஸ் உள்ள விடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் இருந்தா ப்ளூ டிக் வாங்கிட்டா போதும், ஒன்னு எல்லாம் உள்ள போயிடும். எனக்கே கூட அப்படி இருந்தா விட்டுருவாங்க போல. நான் அவங்ககிட்ட இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க நேரத்துல நான் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணி அப்படி பண்றேன், என்ன விட்டுருவாங்க போல. தெரியல, இப்ப என்ன அப்ரோச்சே மாறி போச்சு. அந்த மாதிரிதான் ஆக்சசிபிலிட்டியும் ஆயிடுச்சு. எல்லாம் யாரு உள்ள வரணும் அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. தியேட்டராவது பரவாயில்ல, இன்னும் ரொம்ப மோசம் ஸ்டேடியம் இல்லையா. அப்போ ஒரு இப்போ உங்களுக்கு வந்து கிரிக்கெட்னா அவ்வளவு பிடிக்கும், இந்த சினிமானா அவ்வளவு பிடிக்கும் போது, இது வந்து இந்த சொசைட்டியோடைய சப்போர்ட் இல்லாம வந்து உங்களால ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஃப்ரீயா இருக்க முடியல. அப்போ உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு மனசுல இவ்வளவு ஆர்வமும் ஆசையும் இருந்து அதை வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு இருக்கும் இல்லையா. நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட்ல கூட அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸ்க்கே அவேர்னஸ் கிடையாது மேம். நான் வந்து யூஎஸ் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி போனேன், நல்லா என்ஜாய் பண்ணோம். நியூயார்க்ல போய் இறங்கிட்டு வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. இங்க வந்து இறங்குறேன், இங்க இருக்க ஸ்டாஃப் ஒருத்தர் கேக்குறாரு, அவரால் நடக்க முடியுமா? அதை பார்த்தும் கேக்குறேன். இல்ல நான் வீல் சேர்ல தான் வரேன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் கேக்குறாங்க. ஏன்னா அந்த நடுவுல பிளைட்டுக்கு நடுவுல அந்த கேப் இருக்கும்ல, அந்த சீட்டுக்கு நடுவுல அது உள்ள வீல் சேர் வர மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு வரணும்ல, இவங்க அதை எடுத்துட்டு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க அவேர்னஸ் இருக்கு. மேபி இப்ப மாறி இருக்கலாம், ரொம்ப டவுட் தான். ஏன்னா இப்ப எல்லாம் ஹேண்டில் பண்றதுல ரொம்ப ரஃப் ஆயிட்டாங்களே. ஒரு எம்பத்தியோட இருந்தா தானே முடியும். ஒரு கவுன்சிலிங் அடிப்படையே எம்பத்தி தான் இல்லையா. அதுவே வந்து இப்ப எனக்கு இருக்கு, நான் முயற்சி பண்ணி நான் கத்துக்கிறேன். அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லல. நான் வந்து தப்பு பண்ற இடங்களும் உண்டு, நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் வந்து அந்த பேசிக் எம்பத்தியே இல்லாம இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க போது என்ன பண்ண முடியும் இல்ல. அதனால ஒரு வந்து நிச்சயமா கோவம் உண்டு. அதனாலதான் சொல்றேன், எனக்கு வேற எந்த வருத்தமும் கிடையாது. எங்க அப்பா அம்மா எனக்கு எந்த ஷார்ட் கமிங்கும் வைக்கல லைஃப்ல. you are lucky to have such a wonderful parents. இல்ல அதுதான் சொல்றேன் நான். ஆனா பட் நிறைய பேருக்கு வந்து ஃபைனான்சியலாவும் முடியாம, அப்பா அம்மாவோட துணையும் பெருசா எடுக்க முடியாத சூழல் இருக்கு. அப்ப அவங்க நிலைமை எல்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது மாதிரி நான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரியும் இருக்காங்க, நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்ல நிறைய பேர் இருக்காங்க. நாங்களே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், எங்களால முடிஞ்சது நாங்க பண்றோம் இல்லையா. எங்க வீட்டுல அது அந்த அவேர்னஸ் உண்டு, எல்லாம் பண்றோம். அதனாலே வந்து என்ன இன்னும் ரொம்ப பிடிச்சு பாக்குறவங்க எல்லாம் உண்டு. வந்து குமரன் எல்லாம் வருது வந்து இது ஒரு கவர்மெண்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய் தானே ஆகணும். கண்டிப்பா ரைட் பர்சன் யார் மூலமா இது வந்து எடுத்துட்டு போகணும், யார் மூலமா எடுத்துட்டு போனா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதுக்குன்னு ஒரு போர்டெல்லாம் இருக்கு கவர்மெண்ட்ல. செயல்படுது குமரன், செயல் பெருசா படுதான்னு தெரியல. இப்ப அதான் கொஸ்டின். நீங்க எதுக்கு வேணா லா பாஸ் பண்ணிடலாம், ஆக்ஷன்ல காமிக்கணும்ல. இப்ப நான் இருக்கேன், நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன்னா எனக்கு வந்து நீங்க சொல்லலாம், டாக்டர் குமரன் இவ்வளவு கிளினிக் வச்சிருக்காரு, இவ்வளவு பண்றாரு. நான் சொன்னாதானே தெரியும் நான் எப்படி பட்டுவேன். அதெல்லாம் வெறும் கிரெடென்ஷியல் தானே. அஸ் அ பர்சன் நான் எப்படின்னு ஒரு ஆக்ஷன்ல காமிச்சாதானே உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இவ்வளவு பேச போய் தான் இவ்வளவு தெரியுது இல்லையா. எங்க அம்மா சொல்லும் போது அந்த பார்வை வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். உண்மைதான் இல்லையா. இது வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப நான் வந்து எனக்கு கிடைச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். முழு சந்தோஷமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அது காரணம் என் ஃபேமிலி கிடையாது, என்னை சுத்தி இருக்க சர்க்கிள் கிடையாது, இந்த ஊர் தான், ஒரு சொசைட்டி. இது வந்து எப்ப மாறுதோ அப்பதான் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு இடம் கிடைக்கும் இல்லையா. அதனால இதெல்லாம் தாங்கிதான். இப்போ எனக்கு வந்து 35 ஆயிடுச்சு இல்லையா. இப்ப நம்ம படிச்சுட்டோம், வேலை பார்க்கறோம், எல்லாம்
இதெல்லாம் நடக்குது. அப்போ கல்யாணம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும் அது இல்லையா? இப்போ வந்து நம்ம 1008 விஷயங்கள் பாக்குறோம் இல்லையா? இதுலயே வந்து நம்ம வந்து டிசேபிள்டு பர்சன் மத்தவங்க பாக்குறாங்க, நான் பர்சன் வித் டிசபிலிட்டிங்கிறேன். பட் அவங்க எடுத்தோம்னா நான் டிசேபிலிட்டா தான் தெரியுறேன். பர்சன் தூக்கி ஃபர்ஸ்ட் போட மாட்டாங்க. டாக்டர் எல்லாம் மேட்டர் கிடையாது இல்லையா? நீ வந்து வரும்போதே வந்து இதெல்லாம் இப்படி பார்க்க வேண்டியது. அப்படி இருக்கும்போது எப்படி வாழ முடியும்? சரி, இன்னொரு ஃபெல்லோ பர்சன் வித் டிசபிலிட்டியை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சா அது நடக்காது. ஏன்னா இந்த ஊர் அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல இல்லையா? நமக்கு என்னதான் மனசுக்கு பிடிச்சிருந்தாலுமே இல்லையா, இப்ப நான் ஒருத்தவங்களை பாக்குறேன், எனக்கு பிடிச்சிருச்சுன்னா பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஊர்ல வச்சு வாழ முடியாது. இது ஒன்னும் யூஎஸ்ஓ இங்கிலாண்டோ கிடையாது கேட்டகர் போட்டு வாழ்றது. அப்போ இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸை விட அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அதிகம்னு உங்களுக்கு டெஃபினட்டா இப்போ நம்ம 2 பேர் வந்து ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி லவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு கேட்டகரை போட்டு அவங்களால வாழ்ந்துட முடியும். இங்க அது முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த கல்ச்சரே இங்க வரலங்கிறேன் நானு. பிரைவசியா பாக்குறாங்கல்ல இல்லையா? அது வந்து அவங்களுக்கு மனத்தடை தான். இல்ல வந்து இப்ப நான் எனக்கே வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, 100% எனக்கு கேரக்டர் வைஸ் ஓகே, நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஆனா ஏன் பண்ணிக்க முடியாதுன்னா இதான் வந்து நிற்கும். ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க என்ன பிடிச்சிருக்குன்னு. நான் வந்து டீசெண்டா மாத்துருவேன், இல்ல இது நடக்காது, இது சரி வராது, இது வந்து நீங்க இங்க இப்படி மூவ் பண்ண வேண்டாம், வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், இல்லைன்னா நீங்க கிளம்பிடுங்க அப்படின்றோம். சில சமயம் எனக்கே கூட பிடிக்கும், ஒரு சில பேரை வந்து பிடிச்சிரும். ஆனா நான் பேசாம அதை கண்ட்ரோல் பண்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாது இல்லையா? 2 பேருக்குமே பிடிச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன மேக்சிமம் என்ன சொல்ல முடியும்? இல்லம்மா இது வந்து அடுத்தது போகாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸா வேணா இருக்கலாம், இந்த ஃபீலிங் எல்லாம் புரியுது, ஆனா இது இதோட தான் நிக்கணும். இப்போ இந்த மேட்ரிமோனி சைட் எல்லாம் இருக்குல்ல, do you think they are understanding இதுக்குன்னு ஒரு பிரிவு வச்சு அவங்க பண்றாங்கன்னு உங்க மனசுக்கு ஏதாவது? இல்ல அது இருந்தா கூட இட்ஸ் ஆல் அபவுட் மணி. பணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது இல்லையா? இப்போ வந்து being into counseling, பெண்களுக்கு இந்த நிலையில இருக்கக்கூடிய வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க என்ன மாதிரி எல்லாம் கடந்து? எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு எல்லாருமே. பசங்களும் சும்மா கிடையாது, பட் பெண்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இது. அவங்களோட அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பார்க்கணும், இல்ல பீரியட்ஸ் எல்லாம் பார்க்கணும், அது மீறி இதுல இருக்கிற பெயின் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதுவும் இப்போ பிரிட்டில் போன்ஸ் மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, போன் பிரேக்கேஜ் எவ்வளவு இருக்கும், அதையும் தாங்கணும் இதையும் தாங்கணும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர மரியாதை வரும். எப்படிதான் இப்படி சமாளிக்கிறாங்களோ ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதையும் மீறி நல்லா ஜோக் அடிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க சில பேர். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் அங்கதான் போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிஜாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அந்த கண்டிஷன் தான். அவ வந்து எவ்வளவு பெயின் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருப்பான். ரொம்ப கேட்டாதான் வந்து என்னால தாங்க முடியல, இப்படிலாம் ஃபீல் பண்றேன்னு கடைசியில ஓப்பன் அப் ஆவாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் வந்து இதுல ரொம்ப ஸ்ட்ராங் இந்த டிசபிலிட்டின்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும். இது வரைக்கும் நீங்க கவுன்சிலிங் பண்ணதுல வந்துட்டு டிசபிலிட்டிங்கிறது வந்து பிறவியில எல்லாம் இல்லாம நடுவுல ஏற்பட்டக்கூடிய ஆக்சிடென்டலி டிசபிலிட்டி ஏற்பட்டு அவங்க உங்ககிட்ட பேசும்போது நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் இருந்திருக்காங்க. ஒரு மிடில் ஏஜ் பர்சன் சடனா ஸ்ட்ரோக், இது ரொம்ப ஏர்லி கேஸ். நான் வந்து வந்த வேலைக்கு ஆரம்பிச்ச புதுசுல வந்த விஷயம். இப்போ அவங்க எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க. இப்போ அவங்க வந்து வந்தாங்க, நான் ரொம்ப கேஷுவலா ஒரே ஒரு செஷன் தான் பேசினேன். கேஷுவலா பேசினேன், அதுலயே அவங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. நீங்க வந்து எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி என் லைஃப் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் இல்லையா, இதே மாதிரியான ஒரு டோன்ல பேசி அவங்க மோட்டிவேட் பண்ணி இப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க ஃபேமிலியோட. அதெல்லாமும் இருக்கு. இது போக நம்ம வந்து ஜெனரல் பப்ளிக் பார்ப்போம்ல, அதுல நிறைய பேர் லைஃப் வந்து மாற்றத்துக்கு முயற்சி பண்றோம். ஒரு சொசைட்டில ஒரு கிரைம் பண்ண போனவங்களை காப்பாத்தி அவங்கள சோசியல் ஒர்க்கர் ரேஞ்சுக்கு ஆக்கிருக்கணும். இல்லாட்டி அவங்க வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்து தப்பான விஷயங்கள் பண்ண போய் தன்னை டிஸ்ட்ரக்டிவா பண்ண பார்த்தாங்க. அப்படி இருக்க சமயத்துல நீங்க சொல்ற சிக்கலுக்கு இது தீர்வு கிடையாது, இப்படி நீங்க பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க நீங்க காப்பாற்றணும், நீங்க காப்பாத்துற இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் படம் இருக்கும் இல்லையா, விஜயகாந்த் படம், அதுல ஒரு சீன் சொல்லி சொன்னேன்னு. அதுல வந்து விஜயகாந்த் வந்து பழி வாங்கணும்னு போவார் சின்ன வயசுல இருக்கும்போது. விஜயகுமார் தான் தடுப்பார். இப்படி நீ பண்ணினா உனக்கு இது நல்லது இல்ல, சட்டப்படி செய் இல்லையா, படிச்சு போலீஸ் ஆகு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார். அந்த மாதிரி சொல்லி இப்ப நீங்க அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னாதான் அந்த அந்த சிச்சுவேஷன்ல இருக்க பெண்களை வந்து காப்பாற்ற முடியும். இல்லாட்டி வந்து நம்ம வந்து தப்பான ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுவோம். நீங்க வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணி படிச்சு உங்களுக்கு யாரெல்லாம் ரெஸ்கியூ பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்ததுதான் அந்த ஒரு கிளைண்டோட லைஃப். இப்போயும் அவங்க டச்ல இருக்காங்க. 4-5 வருஷமா
தான் தெரியும். இப்போ வரையும் டச்ல இருக்காங்க. ஏன்னா அப்பப்போ பர்சனலாவும் கேட்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு தோணுச்சுன்னா எப்படி இருக்கீங்க டாக்டர்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி பேர்லாம் உண்டு. ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு வந்த ஒருத்தங்க, அந்த பிரச்சனை மூலமா வந்த ஒருத்தங்க, அவங்க லைஃப் சொல்லிட்டு கடைசியில வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்க. என் கையை பிடிச்சிக்கிட்டுமான்னு கேட்டு ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகி அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நாள்ல எனக்கு அவங்களுக்கு எக்ஸாம் May 24th. இப்போ வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருக்கேன் இல்லையா? சோ அந்த மாதிரி ரேரா அமையும். ஒரு சில பேர் இங்கேயும் சொல்றேன், கவுன்சிலிங் டேபிள்லயும் இந்த மாதிரி நட்புகள் உறவுகள் வந்து அமையும். ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்து 23 இயர்ஸ்ல லவ் ஃபெயிலியர் விஷயம், அது பெரிய டாபிக். அதை அப்படியே சினிமா மாதிரி அப்படியே பேசி முடிச்சோம். அப்புறம் அப்படியே அவர் சொல்லிட்டார், நான் உங்க கூட பேசிட்டே இருப்பேன், நான் இருக்கலாமா டாக்டர்? தாராளமா இருங்க, நீ டச்ல இருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவார், நீங்க இந்த பக்கம் வாங்க, ஈசிஆர் பக்கம் வந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுவார். ஸோ அப்படி இல்லாமல் அமைஞ்ச விஷயங்கள் எனக்கு இருக்கு. குமரனுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் யார்? எழுத்தாளர்கள்னா எப்படி கேக்குறீங்க? கவிதையில கேக்குறீங்களா இல்ல கவிஞர்கள் இல்ல, முதல்ல நீங்க வந்து எழுத்தாளர்கள், அதாவது ஒரு ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எதுவாக இருந்தாலும். இப்போ ரூடி வெப்ஸ்டர் அப்படின்னு ஒரு டாக்டரோட ஒரு புக் படிச்சிருக்கேன், திங்க் லைக் அ சாம்பியன் அப்படின்ட்டு. ஸ்போர்ட்ஸ் வச்சது, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜில எப்படி எல்லாம் அவங்க ட்ரெயின் பண்றாங்க, எப்படி மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்ற பேசிஸ்ல அந்த புக் வரும். நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸோட இன்டர்வியூஸ்லாம், இப்போ தோனி, டிராவிட், லக்ஷ்மன், வசீம் அக்ரம், அவங்க மாதிரி பிளேயர்ஸோட இன்டர்வியூலாம் அதுல இருக்கு. அதை நான் படிச்சுட்டு இருக்கேன், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு புக் ஸ்போர்ட்ஸ் சைட்ல இருந்து பாக்குறேன். ஏன்னா கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுவும் இதுவும் சேரும் போது எனக்கு டபுள் டிலைட் மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ திங்க் லைக் எ சாம்பியன் வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய புக். அப்புறம் வேற என்ன புத்தகங்கள்? எனக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல தான் நிறைய படிப்பேன். என்னென்ன புத்தகங்கள் படிப்பீங்க? திருக்குறள் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து கையிலே இருக்கும், ரூம்ல பக்கத்துல படுத்திருக்கேன்னா பக்கத்துலயே இருக்கும், அப்படி எடுத்து அப்பப்போ பாத்துக்கிறது. ஃபேஸ்புக்லயும் கோட் பண்ணும்போது நிறைய போடுவேன். அந்த மாதிரி திருக்குறள் வந்து எப்பயுமே என் கூட இருக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்தி இலக்கியங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டா படிக்கிறது. எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான், அதுக்காக அதுலயே ஊறிடுறது கிடையாது. எப்ப தேவையோ அப்ப மட்டும் எடுத்து பாக்குறது. பிடிச்ச கவிஞர் வைரமுத்து சார். ஏன்னா அவர் பாட்டை கேட்டுதான் வளர்ந்தது. நம்ம கரெக்டா நான் வந்து 90s கிட், நான் ப்ராப்பர் 90 ஜூலை 6 எங்க அம்மாவோட பர்த்டே தான் என் பர்த்டே. ஸோ நான் பிறக்கிறேன் 92ல ரஹ்மான் சார் வர்றாரு ரோஜால, ஆகஸ்ட் 15th வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்றோம் நம்ம. நான் கேட்ட முதல் ஆல்பம், ஃபுல் ஆல்பம் வந்து டூயட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 4 வயசுல நான் கேட்ட பாட்டு சொல்லுவாங்க, எனக்கு வீட்லயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன். வந்து அப்போ அந்த ஆல்பம்ல ஆரம்பிச்சது வந்து இப்போ வரைக்கும் எந்த பாட்டா இருந்தாலும் கேட்டுருவேன் ரஹ்மான் சார். ஸோ அப்படி வரும்போது மியூசிக் முதல்ல பிடிச்சிருது. அப்புறம் வார்த்தைகள் கவனிக்கிறேன். சொன்னல முதல்ல சொன்னல, அப்பா வந்து வரிகள் கவனிப்பான்னு சொல்லுவார். அதுல வந்து பெரும்பாலும் இவரோட தான் இருக்கும், வைரமுத்து சாரோட தான் இருக்கும். அப்படி வளர்ந்தது. அப்புறம் அவர்கிட்டே ஒரு நாள் போய் மீட் பண்ண சின்ன வயசுல. இந்த கேட்டேன் பாட்டு இருக்கு அமர்கலம் படத்துல, அதை வந்து சும்மா பாடிட்டு இருந்திருக்கேன் வீட்டுல. அப்பா உடனே கூட்டு போயிட்டார், நீ அவர் முன்னாடியே பாடி காட்டுன்னு பாடினோன்னு அந்த 84 வரையோ ஏதோ அதை பாடின உடனே அவர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டார். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் வந்து ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணுவேன் எழுதுவேன்னா எனக்கு தெரியாது. சோ அப்படி வளர்ந்ததுதான் இந்த ரசனை. இது வந்து வளர்ந்துகிட்டே இருந்தது. மத்த எல்லா மியூசிக் டைரக்டர் பாட்டையும் எனக்கு கேட்பேன். நான் வந்து அதுக்காக ராஜா சார் பிடிக்காதுன்னு கிடையாது, அது பின்னாடி வந்தது, எங்க அம்மாவால வந்தது. அப்படியே அவன் மத்தியானம் வெளியே பிரெஞ்சு கிளாஸ்க்கு எல்லாம் போகும்போது ரேடியோல எல்லார் பாட்டும் கேட்கறது. சோ ரேடியோலயும் எங்க பிளேலிஸ்ட் ஒண்ணு இருக்கும், சிடி அப்போ ஒண்ணு வச்சிருப்போம், அதுல எல்லா பாட்டையும் கேட்கறது. அப்ப ராஜா சாரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது பின்னாடி. இப்பெல்லாம் இப்ப வயசாகுது இல்லையா, அப்பதான் உள்ள இறங்குறோம். சோ அதனால அப்படி கேட்டது, அப்படி வந்ததுதான் இந்த விஷயம். அதுல எதேர்ச்சியா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண போய் தான் எனக்கு கவிதையே எழுத வந்ததுன்னு பின்னாடி எனக்கு தெரிஞ்சது. இப்போ வைரமுத்து சார் பிடிக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா, இது எந்த அளவுக்கு போச்சுன்னா ராஜநடை ரிலீஸ் பண்ணல, அதுல வந்து மதன் கார்கே சார் வந்து ரிலீஸ் பண்ற அளவுக்கு போச்சு. அவரு ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானியில ஆரம்பிச்சு பாகுபலியில ஆரம்பிச்சு நான் ஒவ்வொன்றும் எனக்காகவே அவர் எழுதுறாருலாம் தோணும். அவர்கிட்ட நான் அந்த மேடையில் சொன்னேன், என்ன சார் என் லைஃப் ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்களா கேமரா வச்சு. சோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ரைட்டிங். அதனால யாரு கெஸ்டா அவனுக்கு வேணும் போது நான் அவர் பேரை சொன்னேன், இந்த மாதிரி கேளுங்கப்பா, அவர் இருந்தா வரட்டும், எனக்கு ரொம்ப சந்தோஷப்படணும்னு. அப்பாவும் கேட்டாரு, அவரும் வந்தாரு, நல்லா பேசினாரு, அந்த புக்கை ரிலீஸ் பண்ணோம். இப்போ வரைக்கும் ட்விட்டர்ல டச்சில் தான் இருக்கு. நான் இன்னைக்காச்சும் ஏதாவது போட்டேன்னா ரிப்ளை பண்ற அளவுக்கு எனக்கு ஞாபகம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் பண்றேன். ஸோ மென்மேலும் நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதணும், நிறைய கவிதைகள் எழுதணும், நிறைய திரைப்படங்களுக்கு உங்களுடைய பாடல்கள் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இப்ப வரைக்கும் ரொம்ப ஒரு அழகான கோலங்களாக, வண்ண கோலங்களாக நீங்க மாற்றிக்கிட்டே வரீங்க. அது இன்னும் மென்மேலும் சிறக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் குமரன். இவ்வளவு நேரம் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி கொடுத்ததுக்கு நன்றிகள். ரொம்ப நன்றி. அதுல உங்களை மாதிரியா இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் முக்கிய தேவை. சரியான நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி நம்ம சந்திக்க
சிந்திக்க தான் எனக்கு வந்து ஒரு ஊக்கமா இருக்கும். அது எவ்வளவு அமைதுன்றதை பொறுத்து தான் எல்லாரோட சக்சஸும். அது நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான மனிதர்கள் கிடைக்கிறதுனா வாழ்க்கையே இருக்கு. ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொன்னா அது வெறும் பர்சன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கூட இருக்கவங்களையும் சேர்த்து தான். உங்கள்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன்ல, அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி நீங்க நிறைய பேரை என்கரேஜ் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நிச்சயமா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.